இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளான் கேம்ஸ் வந்து நமக்கு ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்பெஷல் ட்ரேடர் ஈவெண்ட்லேருந்து புதுசாக மாற்றிட்டாங்க. அதில் வந்து ஒரு சீனரி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை கிளாஸ் கிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளான் கேம்ஸை பற்றி பார்ப்போம். இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜான்வரி 22லேருந்து 28 வரைக்கும் நமக்கு இந்த கிளான் கேம்ஸ் போகும். இது எப்படி முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு அதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் அட்டாக் பண்ணி அந்த சேலஞ்சஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போது போன மாதத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு பர்சனுக்கு, அதுக்கு முந்தின மாதத்துலலாம் ஒரு பர்சனுக்கு வந்து 4000 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு மேக்ஸிமமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நிறைய கிளான்ஸ் கஷ்டப்படுறதுனால இப்போ ஒரு பிளேயருக்கு மேக்ஸிமமாக 10,000 பாயிண்ட்ஸ்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட உங்கள் கிளானில் வந்து கம்மியான பிளேயர் இருந்தாலும் உங்களால் கிளான் கேம்ஸை முடிச்சிட முடியும். அப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் அடித்தா தான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் எப்போதும் போல் 4000 பாயிண்ட்ஸ்ன்னு ரீச் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிளான் கேம்ஸ் முடித்தோடனே எல்லா காலத்தையும் போக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரிவார்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காலத்தை முடிக்க 3000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் காலத்தை முடிக்கிறதுக்கு 6000 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தால தேர்டு காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து காலம்ஸ் வந்து 18,000, ஃபிஃப்த்து காலம் வந்து 30,000, அப்புறம் லாஸ்ட்டு காலம் வந்து 50,000 இருக்கும். அப்படின்னா ஒரு கிளானுக்கு வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த கிளான் கேம்ஸை முடிச்சிடலாம். ப்ரோ இப்போ நான் வந்து இந்த காலத்தில் எதை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து நீங்கள் வந்து லூட் வேணால் லூட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து 20 ஜெம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து செகண்ட் காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 lakhs, அது வந்து ஒரு இதுக்கும் பொறுத்து மாறும். அதனால் இதை நீங்கள் கணக்கெடுக்காதீங்க. நீங்கள் லூட் வேணுன்னா அதே மாதிரி தான், லூட் வேணுன்னா லூட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஷவல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷவலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணனா 50 ஜெம்மு கிடைக்கும். அடுத்த காலமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ரிங் வாலு, அதுக்கப்புறம் 2 ரிசர்ச் போர்ஷனு, அப்புறம் 40 ஜெம்மு. இதில் வந்து நீங்கள் 40 ஜெம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து காலமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் போர்ஷனு, அப்புறம் ஒரு பில்டர் போர்ஷனு, அதுக்கப்புறம் எலிக்ஸர் இருக்குது. இப்போ இதில் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பில்டர் போர்ஷனு இல்லைன்னா சூப்பர் போர்ஷனை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து காலமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்க் எலிக்ஸரு, ஒரு பில்டர் எலிக்ஸரு ரியூனு, அப்புறம் 2 ரிசர்ச் போர்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பில்டரு இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைன்னா பில்டரு இதை எடுத்துக்கோங்க, ரியூன் ஆஃப் பில்டர் எலிக்ஸருக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ரிசர்ச் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக் ஆஃப் பில்டிங் இருக்குது, அப்புறம் ஒரு ரியூன் ஆஃப் கோல்டு இருக்குது, 100 ஜெம்ஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஜெம்ஸ் முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புக் ஆஃப் பில்டிங்கு, ரியூன் ஆஃப் கோல்டு எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக ஒரு 4000 பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டேன்னா மொத்தம் காலமும் காமிச்சு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு இதை எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போதுமே இந்த லாஸ்ட்டு காலத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுங்க. ஏன் கேட்டுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு காலத்தில் தான் நல்ல ஒரு ஒர்த்தான இதாக தருவானுங்க. அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு காலத்தில் வந்து புக் ஆஃப் பில்டிங்கு இல்லைனா ரியூன் ஆஃப் கோல்டு வாங்கிடுங்க எக்ஸ்ட்ரா பாயிண்டில். இப்போது நமக்கு வந்து ஒரு ட்ரேடர் ஸ்பெஷல் ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு ஒரு சீனரி 1100 ஜெம்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நான் வாங்கிட்டேன். அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பெயிண்டர் சீனரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல சீனரி தான். இப்போ நீங்கள் நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்த சீனரி போக அவங்ககிட்ட எந்த சீனரியும் இல்லைன்னா இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. என்கிட்ட அப்படி எந்த சீனரியும் இல்லை, என்கிட்ட வந்து ஃப்ரீயாக கொடுத்த சீனரி தான் இருக்குது. அதனால் என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கின சீனரி இது தான். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
சீனரி சுற்றி கலர் கலராக இருக்கும். அது எப்படி இந்த சீனரி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு முட்டை இருக்குடே, அந்த முட்டையை எடுத்து பெயிண்ட் அடித்து அதை அப்படியே எங்கேயோ சென்ட் பண்ணுறாங்க. இந்த சீனரியில் ஃபுல்லாக ஒரு காப்ளின் கூட இருக்காது. இதை நான் சுற்றி கவனிச்சிட்டேன். நம்ம சீனரின்னு பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே காப்ளின் இல்லாமல் ஒரு சீனரியே கிடையவே கிடையாது. முதல்ல இந்த சீனரியில் காப்ளின் இல்லைன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சீனரியில் ஃபுல்லாக கோழி, அப்புறம் சுற்றி செடி தான் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கடல், ஆறு எல்லாமே கலர் கலராக ஓடுது. இப்போ நீங்கள் இந்த சீனரியில் வந்து காப்ளினை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ப்ரோ, அப்படின்னா அங்கே ஒரு காப்ளின் டயக்ராம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டேன், எனக்கு கிஃப்ட் உண்டான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சீட்டிங் வேலைலாம் இங்கே நடக்காது. எனக்கு வந்து காப்ளின் எனக்கு கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து இந்த சீனரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ட்ராகனோ ஏதோ ஒரு ஃப்ளை வந்து முட்டை விட்டு போயிருக்கு. அந்த முட்டையை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம ஆறு ஓடுல ஆறு, அந்த ஆற்றுலேருந்து பெயிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பெயிண்ட்டையும் அந்த முட்டையும் அடித்து எங்கேயோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த வேலையெல்லாம் முதல்ல காப்ளின் தான் பார்ப்போம். ஆனால் அந்த காப்ளினே இல்லாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த வேலைலாம் ஏதோ ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் மாதிரி இருக்குது. அந்த முட்டையை பெயிண்ட் அடித்து வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி இங்கே போட்டு அதில் டிசைன் அடித்து அதெல்லாம் ஏதோ ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து கொண்டு வந்து இதில் வந்து ஒரு லோட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் எங்கே பாருங்கடா, பண்ணி எல்லாம் பழுத்து கிடக்கு. இது ஒரு வித்தியாசமான சீனரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதையாக ஒரு காப்ளின் இல்லாத சீனரியை நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீக்லி ட்ரேடர் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 10 க்ளோரி ஓர் வந்து நமக்கு ஃப்ரீயாக சிஓஸ்லேருந்து தராங்க. இது வீக்லி தருவாங்க. யாராவது கிளைம் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் கிளைம் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள வீடியோவில். மறந்துடாமல் இந்த வீடியோக்குள்ளே கருத்தை கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் சிஓசி ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. என்னைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைய. நன்றி கைஸ், பாய்.